This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கந்த புராணம். புராணங்களில் வரும் புராணா என்பதன் பொருள் முற்காலத்தில் நடந்தது என்பதாகும். புராணங்களை வேதங்களின் கண்ணாடி என்று சொல்லலாம். அந்த காலத்தில் 18 புராணங்களும் சமஸ்கிருதத்தில் தான் இருந்தது. இந்த 18 புராணங்களில் ஒன்றான கந்த புராணத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழில் எழுதினார். இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தில் உள்ள சங்கர சங்கீதையின் ஒரு பகுதிதான் 7 காண்டங்களை உடைய சிவரகசிய கண்டம். அதிலிருந்துதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழில் கந்த புராணம் என்னும் நூலை இயற்றினார். வடமொழி, தென்மொழி என 2 மொழிகளிலும் வல்லவராக இருந்த கச்சியப்பரின் கனவில் முருகன் தோன்றி தமிழர்கள் கந்த புராணத்தின் பெருமையை தமிழில் படித்து ஆனந்திக்கும் வண்ணம் இந்த புராணத்தை இயற்ற ஆணையிட்டார். தன்னால் முடியுமா என்று தயங்கிய கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு கந்தபுராணத்தின் முதல் அடியான திகட சக்கரம், செம்முகம், ஐந்துளான் என்னும் பதங்களை அசரரியாக முருகப்பெருமானே எடுத்துக் கொடுத்தாராம். திகட சக்கரம் என்றால் திகழ் தசக்கரம் என்று பொருள். திகழ்கின்ற 10 கரங்களை உடையவன், செம்முகம் 5 உடையவன் என்று விநாயக பெருமானை குறிப்பிடுகிறது இந்த வரி. அதையே தொடக்கமாக கொண்டு கச்சியப்பர் பாடத் தொடங்கினார். திகட சக்கரம், செம்முகம் 5உளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். அதாவது திகழ்கின்ற 10 கரங்களையும் 5 செம்முகங்களையும் உடையவன், சக்கராயுதத்தை உடையவன், தாமரை மேல் வீற்றிருப்பவன், எங்கும் நிறைந்திருப்பவன், விகட சக்கரனாகி அந்த விநாயகனின் பாதங்களை வணங்குவோம். இவ்வாறு தொடங்கி கச்சியப்பர் கந்தனின் வரலாற்றை இனிய பாடல்களாக எழுதத் தொடங்கினார். நாளும் 100 பாடல்கள் எழுதி பரமனின் தாளில் பணி